أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونصلي على رسول الكريم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته வலைக்கம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு செகண்ட் ப்ரோக்ராம் செகண்ட் செஷன் லீட் யுவர் சைல்ட் ப்ரொடக்டிவ் பேரண்டிங் லீடர்ஷிப் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோட ஓவரால் பர்பஸ் உங்களுக்கு தெரியும் டு ஹெல்ப் யூ டு என்ஹான்ஸ் யுவர் பேரண்டிங் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ என்ஹான்சிங்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் ஈக்கிறோம் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமான்றதான் எங்களோட இந்த ப்ரோக்ராமோட ஓவரால் பர்பஸ் இன்ஷா அல்லாஹ். அதில் நாங்கள் 10 தலைப்புகளில் வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் எப்படி எங்களோட பேரண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ லாஸ்ட் செஷனில் நாங்கள் பார்த்தோம் ப்ரொடக்டிவிட்டி. சரியா? இப்போ எங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஓரளவு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொன்னது மாதிரி அது எங்களுக்கு அக்யூரஸியாக மெஷர் பண்ண எல்லாமேக்கும். பட் நான் ட்ரை பண்ணோம் அவரோட விலையை கொள்றது நான் எப்படி க்ரோப்ன்றது விலைங்க ட்ரை பண்ணோம் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு ஃபேமிலி லைஃப் கோச்சிங். சரியா? இப்போ நாங்கள் இதில் பேரண்டிங் வர நேரம் ஃபேமிலி தான் இதில் ஓவரால் ஐடியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் புள்ளுகள். இதுக்கு நாங்கள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் ப்ரொடக்டிவிட்டியை பார்த்துக்கிறோம். அப்போ எங்களுக்கு விளங்குது தேர் ஆர் ஏரியாஸ் நீட் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்குற நேரம் அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாலஜி தான் கோச்சிங்ன்றது. அது சம்பந்தமாக நான் இன்றைக்கு அதை எப்படி எங்களோட ஃபேமிலியோடு அப்ளை பண்ணலாம்ன்றது நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அது இந்த ப்ரோக்ராம் முடிய கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்றிக்கும். அதை உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் உள்ளுக்கும் அடுத்தது புள்ளகள விஷயங்கள் ஈவன் உங்களோட கரியரில் கூட அதை யூஸ் பண்ணலாம். அதுதானே இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே, நாங்கள் செஷனோட என்ட்ரு ஆகிறதுக்கு முந்தி இந்த பிக்சரை பாருங்க பாப்போம். இதுல நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது, ஹிடன் ஃபேஸஸ். நான் உங்களுக்கு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன், அதுல கூட நீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க இத்தனை ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி. how many faces hidden in this picture. இந்த ஹோஸ்க்கு மேல உள்ள ஆளுன ஃபேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண வேணாம். ஓகே, ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். தாரிக் பிரதர் 8, 5 6, அமீர் பிரதர் 6. எத்தனை பேர் 8 பிளஸ் 12? ஓகே, மாஷா அல்லாஹ். 12ன்றது ஒரு நம்பர் தான். வெரி குட். Asfar brother 6, Mohammed Shiaz 5. Right. Faiz Tariq brother 8, 5 6. Okay. Riyaz Sheikh 10. MashaAllah. Okay. 10 வரைக்கும் வந்துட்டு. Right. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே. எங்கெங்க இருக்குது ஃபேஸஸ் பாருங்க பாப்போம். இவ்விடத்துல ஒன்று இருக்குது இல்லையா? வேற எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்குது ஒன்று. அப்புறம் இவ்விடத்துல இங்கே பெரிய ஒரு ஃபேஸ் இருக்குது. அடுத்த இவ்விடத்துல ஒன்று இருக்குது. 6 7 8 9 10 எங்க இடத்துல 11. 12வது எனக்கும் தெரியும் உண்மையிலே. 12வது இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் இப்பதான் பார்த்தேன். இந்த இடத்துல பாருங்க இருக்குதா? இடத்துல கண் இங்க கண் அரைவாசிக்கு வச்சு பார்த்தா நிறைய தெரியுது. முழு கண்ணால பார்த்தா தான் தெரியுது இல்ல. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, இப்போ இது சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான். இதுல எங்களுக்கு என்ன லெசன்ஸ் எடுக்கலாம் எங்கட இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்டா டைப் பண்ணுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட லெசன்ஸ் அவங்களுக்கு அன்வைட் பண்ணி சொல்லலாம்.
சுருக்கமா we can learn from this. இது ஒரு விஷயத்த எடுத்த எடுப்புல எங்களுக்கு தீர்மானிக்கல, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தேடி Hmm. Different அப்படித்தான் views, இருக்கு. individual views ம். differ. நீங்க சொல்றது மாதிரி தேடி பார்க்கணும். ஈச் ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் சேம். அதில் சமீர் பேர் போடுறாரு காமெண்ட்ஸ்ல. ஓகே, எஸ். அதாவது நானும் அப்படித்தான் விலகி கொண்டேன். சும்மா இந்த பிக்சரை பார்த்தா எங்களுக்கு 2 ஹோஸும் ஒரு ஆளுக்கு நிற்கிறாங்க. காடு இருக்குது, கல் இருக்குது, தண்ணி ஓடுது. நான் இந்த கொஸ்டனை போட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் தேட பார்க்குறோம் இதை ஃபேஸஸ். ஸோ வி ஃபோக்கஸ் சப்ஜெக்ட்ல. ஃபோக்கஸ் கூட 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 ஃபெஸ்ட்டுக்கு 6 வந்துச்சு, 8 வந்துச்சு, அப்படி எப்படி நம்பர்ஸ் கூடுது. ஏன்னா ஃபோக்கஸ் கூட கூட எங்கட அந்த ரிசல்ட்டும் வருது. நீங்க சொல்றது மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்க இம்மீடியட்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முந்தி ஒரு டைம் எடுத்து அந்த, அதாவது இந்த ரிசர்ச்ல சொல்லுவாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எந்த ப்ராப்ளத்துக்கு நாங்க ரிசர்ச் பண்றது வரைக்கினா தான் அந்த ரிசர்ச்சே பாஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்க எந்த சப்ஜெக்ட்ல நாங்க டீல் பண்றோமோ எங்களோட ஃபேமிலி லைஃப்ல புள்ளோட விஷயத்துல முதலாவது அந்த ப்ராப்ளத்தை நாங்க டிஃபைன் பண்ணணும், வைன்றது. அதுக்கு பிறகு அதை நாங்க ஃபோக்கஸ் பண்ற நேரம் அல்லாஹ் தஆலா அதுல விளக்கங்கள் தருவான். அப்படி ஒரு லெசன் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அந்த விளக்கத்தோட நாங்க லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் ப்ரொடக்டிவ் பேரண்டிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பிளான். நீங்க எல்லாரும் இந்த எக்ஸசைஸ் செஞ்சுப்பீங்கன்னு நினைச்சிறேன், ரைட்? எனக்கு நீங்க, நான் உங்களுக்கு ஒரு போரண்ட் போட்டு அதுல நீங்க ரிப்ளை பண்ணுங்க, நீங்க செஞ்சா இல்லையான்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். சரியா? எல்லாரும் உங்களோட பேர்கள் எனக்கு வராது, ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணா நீங்க ரிப்ளை பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, have you completed your exercise? எல்லாரும் முடிஞ்சா? டோட்டலா 16 பேர் ரிப்ளை பண்ணிட்டீங்க. அப்புறம் என் பண்றேன், ரிசல்ட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 3 பேர் எல்லாரும் செஞ்சுக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். சில நேரம் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் குறவாய்க்கும் மேலும் கூடாய்க்கும் மேலும், நான் எப்படியோ எல்லாரும் செஞ்சுக்கிறீங்க. 8 பேர் 50% நீங்க செலக்ட் பண்ண ஆளுக்கு மட்டும் செஞ்சுக்கிறீங்க. 5 பேர் சாரி வி ஃபர்காட். சரியா? ஓகே, நீங்க இதை செஞ்சா தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பில்டப் பண்ணி போகலாம். நீங்க எப்படியும் இதை நீங்க கலா செய்யணும் அவசரமா. இந்த கேஸ் செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ். செய்யாதவங்க நீங்க ஒரு ஆளுக்கெல்லாம் செஞ்சா தான் என்ன செய்யலாம், அதுல அந்த ஹீட் எடுத்துக்கொள்ளலாம் ப்ரோக்ராம்ல. இதுல நாங்க போட்டிக்கிறோம் இந்த டயக்ராம்ல பாருங்க. இந்த சார்ட்ல இப்ப நீங்க ஒரு புள்ளையோட ப்ரொடக்டிவிட்டியை நீங்க இது பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த புள்ள ஷார்ப்பாக சம்பந்தமாக நீங்க பேர் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு எந்த டிமென்ஷன்ல நீங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்றது நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு சின்ன வேலை போடுவீங்க, ஆக்டிவிட்டி ஒன்று, ஒரு இனிஷியேட்டிவ். அதை நாங்க அமல்படுத்துற நேரம் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். மெதுவாக கூடும் சொல்லி இன்ஷா அல்லாஹ். சரிதானே? எல்லாரும் செய்யலாமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், பிஞ்சோட தலைப்பு நாங்க போவோம். பிஸ்மில்லா. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கிட்ட கிட்டீங்களா இல்லாட்டி வேற வேற லைன்ல கனெக்ட் ஆகிக்கிறா? கிட்ட உள்ளாக்கள் ஒரே இடத்துல தான் மிச்சம் லேஸ் ஆகிக்கணும் ப்ரோக்ராமுக்கு. தூரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிலவங்க தூரம் ஆகிக்கிறீங்க வேணா, ஒன்று ஸ்ரீலங்கா, இது அடுத்த ஒரே கண்ட்ரியில சேம் பிளேஸ். ஓகே, ரைட், டுகெதர், குட். 2-3 பேர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி விளங்குது. உங்களுக்கு as per 1000 kilometer away. மொபைல் போன்ல கலெக்ட் பண்ணா வித்தின் a second இன்ஷா அல்லாஹ். தேவைப்பட்டா எழுந்து இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, குட்.
ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் இன்ஷா அல்லாஹ். இது நீங்க டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம், தனியே தான் செய்யணும். காட்டாரும் நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ. சரியா? ராஹிப் பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்லாம் பிரதர், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடு. ரைட் ரைட், நல்லா இன்ஷா அல்லாஹ். இதுதான் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் 3 things that you most like in your spouse. காட்டாம நீங்க ரகசியமா எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஹஸ்பண்டை பத்தி, வைஃபை பத்தி நீங்க மிச்சம் விரும்புற 3 பாயிண்ட். 3 புக்ஸ் எழுத வேணாம், 3 பேராகிராஃப் எழுத வேணாம். ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணுவோம். உங்களோட மனசுல இருக்கிற விஷயம். இது வரைக்கும் சொல்லிக்க மாட்டீங்க, சம்டைம் சொல்லிப்பீங்க. இந்த செட் பாக்ஸ்ல போடுவானா இந்துஷாம்? ஓகே, ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீ யாரும் காட்ட வேணாம், அது சரிதானே? சரியா? எல்லாரும் முடிஞ்சா ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் உங்களோட கோஆபரேஷன். ஓகே, இப்போ நாங்க சின்ன ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் போவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் இன் பேரண்டிங். ஃபாதர்ஹுட் என்ன சொல்ற ஃபாயிஸ் பிரதர் தமிழ்ல? மதர்ஹுட் தாய்மை என்ன சொல்லலாமே. ஃபாதர்ஹுட்க்கு என்ன சொல்லலாம்? தந்தைமைன்னு சொல்லணும் தெரியுமா? ஓகே, ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் இன் பேரண்டிங். ஓகே, இதுல பாருங்க, ஃபாதர் அண்ட் மதர், உம்மா வாப்பான்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் பொசிஷன் இல்லையா? இது ஆட்டோமேட்டிக். உம்மா வாப்பா புள்ள கிடைச்சா நீங்க உம்மா வாப்பா தான், நோ டவுட். ஆனா ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட்ன்றது வந்து அப்படி அல்ல. இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் மஸ்ட் பி லேர்ன், பிராக்டிஸ்ட் அண்ட் லிவ்ட். ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள கிடைச்சா அவர் வாப்பா தான். ஆனா ஃபாதர்ஹுட்ன்றது வந்து அப்படி அல்ல. இட் ஹேஸ் டு பி லேர்ன்ட். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நாங்கள் லீவ் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் சம்பந்தமான அதாவது லேர்ன் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி ரேர். நான் நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்லையும் இல்லாமைக்கும், டிகிரி ப்ரோக்ராம்ஸும் பெரும்பாலும் எங்கேயும் இல்லாமைக்கும், அதை ட்ரெயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி ரேர்ன்றதுனால தான் எங்களுக்கு இந்த நிறைய ஃபேமிலிஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய நிர்பந்தம்னு வார இல்லையா? அப்படியான ட்ரைனிங் ஒன்றும் இல்லை, ஒரு அவேர்னஸும் இல்லை. எனவே நாட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஃபாதர் ப்ராக்டிசஸ் ஃபாதர்ஹுட். வாப்பா எல்லாரும் ஃபாதர்ஹுட்டை ப்ராக்டிஸ் பண்றதில்ல. அதே மாதிரி உம்மமார் எல்லாரும் இந்த மதர்ஹுட்டை ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லை. அது ஒரு முக்கியமான பிரச்சனை உண்மையிலே, சரிதானே? அப்போ நான் சில வர விஷயம் அவரோட விளங்கிக்கும். இந்த புள்ளகள் வளர்க்கிற இந்த விஷயத்துல ரெண்டு துருவங்கள் இருக்குது. அந்த சப்ஜெக்டை விளங்கி அதை கன்சியஸோட ஃபோக்கஸ் பண்ணி புள்ள வளர்க்குறன்ற ஒரு விஷயம் இருக்குது, நேச்சரிங்னு நீங்க. அதே மாதிரி புள்ள பெத்துட்டாங்க, அதுக்கு பிறகு புள்ள வளருதுன்னு இது ரெண்டுக்கும் இடையிலேயும் எத்தனையோ விஷயங்கள் ஈக்கும். இப்போ நாங்க எல்லாரும் இது ரெண்டுக்கும் இடையில தான் ஈக்கிறோம். எங்கேயாலும் இடத்துல ஒன்று இதை பக்கத்து கிட்ட வாய்க்கும், நீங்களும் கிட்ட வாய்க்கும். இப்போ அதை இம்ப்ரூவ் பண்றதுதான் எங்களோட ஃபோக்கஸ். சரியா? Fatherhood begins with dash and dash the children's mom. Yes, பாபம் என்ன வரும் சொல்லி அந்த yellow boxல கெஸ் பண்ணி டைப். லவ் அண்ட் கேர். லவ் அண்ட் கேர். லவ் அண்ட் கேர். ஓகே, வேற என்ன வரலாம்? வேற என்ன வரலாம்? ஆன்சர் போடவா? ஃபைஸ்பர் போட்டாரு. ஒன்று லவ்விங்,
fatherhood begins with loving the children's mom. சரிதானே? ரெண்டாவது ஒன்று இருக்குது ரெஸ்பெக்டிங். புள்ளுகள்கிட்ட பார்வையில் எப்படின்னா, வாப்பா என் உமாவை உண்மையிலே லவ் பண்றாரா இல்லையா, உண்மையிலே விரும்புறாரா, ரெஸ்பெக்ட் பண்றாருன்றது புள்ளைக்கு ஒரு கன்சர்ன். அது செல்லிக்க மாட்டாங்க, அது எவென்ச்சுவலி அது வெளியே வரும். அதே மாதிரி தான் அடுத்த பக்கம், அங்கேயும் அப்படிதான். இது ரெண்டும் வீக்குண்டா, இது ரெண்டே குறவாயிக்கும் என்ன நடக்கும், அதோட விளைவுகளை எங்களுக்கு காணலாம். எங்களோட வீட்டுக்கு, எங்களோட கன்வர்சேஷன்ல, கொடுக்கல் வாங்கல்ல, சாப்பாட்டு நேரம், ஒரு டிசிஷன் மேக் பண்ண போல, புள்ளாரோட எல்லா விஷயத்திலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரெண்டுலையும் வீக்னஸ் வர நேரம். அப்போ அது எங்க செல்வாக்கு செலுத்தும்? இட் வில் இம்பேக்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அவர் பேரண்டிங், அவர் லீடர்ஷிப் அண்ட் புள்ளாரோட க்ரோத்ல செல்வாக்கு செலுத்தும். இதுதானே? அப்போ இது முக்கியமான ஒரு பாயிண்ட் நாங்கள் எங்களோட மைண்டில் வச்சுக்கிறோம். இதில் இவ்வளோ தூரம் நாங்கள் இதில் கன்சர்ன் ஆகிக்கிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஏற்கனவே 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறீங்க தானே? இந்த 3 பாயிண்ட்ஸும் இப்போ இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, ரைட். எனவே ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் ஆர் கைடட் பை ப்ரொடக்டிவ் பேரண்டிங் கோல்ஸ். இப்போ நாங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணினா, ஓகே வி மஸ்ட் வி ஷுட் வாட் எவர் என்னோட லீட் பண்ணணும்னா எங்களுக்கு 3 கோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று என்ன? டு ஹெல்ப் சில்ட்ரன் அச்சீவ் அ ஹெல்த்தி லைஃப். சரிதானே? இப்போ ஹெல்த்தி லைஃப்ல உங்களுக்கு ஞாபகம் ஒரு 5 பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்துக்கிறோம். என்னென்ன விஷயம், என்ன பார்த்தோம்? 5 பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன விஷயங்கள் ஹெல்த்தியா ஈக்கணும்? ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அடுத்தது Physical பிசிக்கல் health, ஹெல்த், spiritual, ஸ்பிரிச்சுவல், physical, emotional, social, intellectual, இன்டலெக்சுவல். social and ஓகே, spiritual. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இது global. மாதிரி எல்லா பகுதியிலையும் நாங்கள் எங்களோட புள்ளெல்லாம் ஹெல்த்தியா வளர்க்குன்றது எங்களோட ஒரு கோல். ரெண்டாவது கோல் எப்படி வரணும்? இந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லயும் அவங்கள பாதுகாக்கணும், ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்கணும், பிழையாகிடாம. அதே மாதிரி பிசிக்கலி அவங்கள பாதுகாக்கணும். அதாவது முதலாவது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், ரெண்டாவது அதாவது இந்த பாதிப்புகள் வராம ப்ரொடெக்ட் பண்றது, ப்ரொடெக்ஷன் இல்லையா? ஓகே, இப்போ நாங்க பிசிக்கலி எப்படி பாதுகாக்கிறது? பிசிக்கலி நாங்க முதலாவது அச்சீவ் தி லைஃப்னா பிசிக்கலி அவங்களுக்கு நாங்க ஹெல்த் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களோட ஹெபிட்ஸை நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். பாதுகாக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற நேரம் அன்ஹெல்த்தி சாப்பாடு கொடுக்கப்படாது. அது மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு இதுலையும் பார்க்கணும். சரிதானே? மூணாவது முக்கியமான கோல் ஞாபகம் அவங்களுக்கு, டு ஹெல்ப் சில்ட்ரன். global citizen. எஸ், அதை எப்படி நாங்க பார்த்தோம்? டு ஹெல்ப் சில்ட்ரன் டிஸ்கவர் தியர் பொட்டன்ஷியல், செட் மீனிங்ஃபுல் அம்பிஷன்ஸ் அண்ட் க்ரோ ப்ரொடக்டிவ். சரியா? அந்த பிள்ளைங்களுக்கு வந்திக்குது, அல்லாஹ் தாலா பொட்டன்ஷியலை கொடுத்து வச்சுக்கிறான். அதை நாங்க டிஸ்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட லைஃப்க்கான அம்பிஷனை செட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், க்ரோ ப்ரொடக்டிவ்லி. அவர் எந்த துறைக்கு பொறுத்தோ அந்த துறையில் அவருக்கு படிச்சிருக்கிறதுக்கு, அனுபவங்கள் எடுக்கிறதுக்கு, ஸ்கில்ஸ் டெவலப் ஹெல்ப் பண்ணணும். அப்போ இது எங்கள்கிட்ட ஆஸ் அ பேரண்ட் இது 3 கோல்ஸும் எங்களுக்கு கேட்குது. இது 3ல நாங்கள் எவ்வளோ தூரம் கன்சர்ன் ஆகிக்கிறோம் அந்த அளவுக்கு உள்ள மாற்றங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது எங்களுக்கு எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து டு ஹெல்ப் சில்ட்ரன் அச்சீவ் அ ஹெல்த்தி லைஃப். அடுத்த சர்க்கிள் என்ன? டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் ஹசார்ட்ஸ் தட் மே அஃபெக்ட் தியர் ஹெல்த்தி லைஃப். மூணாவது சர்க்கிள் போட்டிக்குது அவங்களோட ஃபியூச்சருக்குரிய கைடன்ஸ். அப்ப எனவே நான் பார்க்குறோம் இதுல இந்த 3 கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு யாரு பொறுப்பு? உமாவா வாப்போவா? ஓ, 2 பேரும் தான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, ஆனா பை டிஃபால்ட் சில இடங்கள்ல மாறி பாருங்க, உம்மோட வேலை புள்ள வளர்க்குற அப்படி வேற சம்பாரிச்சு அப்படிலாம் மீகிறேன், இல்லாட்டி அப்படிலாம் வரும். சரிதானே? நான் விளங்க வச்சுக்கிறோம். இப்போ பேரண்டிங் இஸ் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர். அதுல பொருள் என்ன? சாப்பாட்டு விஷயங்கள் ரொம்ப கவனிச்சுவா,
நாங்க சம்பாரிச்சுன்னு வரோம் அந்த ஷேரிங் மட்டுமல்ல, இந்த 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 3 கோல்ஸை அச்சீவ் பண்றதுல ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன செய்யணும்? இட் இஸ் அ collaborative journey where each supports the other in fulfilling their roles effectively. சரிதான். இப்ப நாங்க collaborate பண்ணணும். சில விஷயங்கள் எங்களுக்கு ஃபாதர் அனுபவங்களையும் விளக்கங்களையும் உம்மோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதையும் செய்துதான் அந்த பிள்ளைய நாங்க வளர்க்கிறோம். சரிதானே? ஓகே. இந்த வகையில் எங்களுக்கு விளங்க ஒரு விஷயம் என்னன்னா, உம்மா வாப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உம்மா வாப்பா 2 பேரும் இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கன்சர்ன்றது முக்கியம். இந்த கோல்ஸ்ல இந்த கன்சர்ன் எவ்வளவு கூடுமோ அந்த அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகுவாங்க. சரிதானே? இப்ப நான் பிள்ளைய ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணணும்னா நானும் ஸ்பிரிச்சுவலி மாறணும். புள்ள பிசிக்கலி இம்ப்ரூவ் ஆகணும்னா நானும் பிசிக்கலி இம்ப்ரூவ் ஆகணும். இமோஷனலி புள்ள வீக்குண்டா நானும் இம்ப்ரூவ் ஆகினா தான் புள்ள இம்ப்ரூவ் பண்ணல. சோஷியபலி நான் இம்ப்ரூவ் ஆகணும். எப்படித்தானே? அப்ப ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நான் மாறணும்ன்ற ஒரு தேவை வருது. இந்த மாற்றத்துக்கு யார் ஹெல்ப் பண்ற எங்களுக்கு? Who is the best person to help us? எனக்கு என் வைஃப், என் வைஃபுக்கு நான். ஏன்னா எங்களுக்கு 2 பேருக்கு தான் எங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். So they are the best. We have the best person to help other. பெருவே நாங்க அடுத்து பார்க்க போறோம். ஹெல்ப் யுவர் பார்ட்னர். சரியா? இப்ப நான் ஹெல்ப் பண்ணணும் என் வைஃப், வைஃப் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. எதுக்கு? இந்த ரோலை பெஸ்டா செய்யறது. சரியா? ஓகே. ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இப்ப திரும்ப. இது ஒரு சிலி கொஸ்டின் மாதிரி நீக்கும் உங்களுக்கு. Why I got married? மேரி பண்றதுக்கு முந்தி ஒரு ஒரு ரீசன் ஒன்று இருந்தீங்க. மேரி பண்ணி கொஞ்ச காலம் இருந்தீங்க. இப்ப அதுல ஆன்சர் மெச்சூர் ஆகி. சரியா? பல காரணங்களுக்கு மேரி பண்ணுவாங்க. ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ஆன்சர். பிரதர் ஷமீர். ஓகே. இன்றைக்கு ஆன்சர் வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க வராட்டி ஃபெயில் ஆவீங்க. ஜாக்குமுல்லாஹ் ஹைர் பிரதர். ஓகே. ஐ காட் மேரிட். வாய்? பல காரணங்கள் இருக்குது. சரிதானே? இதுல 2 விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப அது எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். இப்ப நாங்க மேரி பண்றதுக்கு முந்தி எங்கட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்கட மைண்ட் இந்திக்கும் நாங்க மாஷா அல்லாஹ் பெர்ஃபெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ வி நீட் அ பெர்ஃபெக்ட் மேட்ச். அப்படித்தானே? பெரும்பாலும் எங்கட மைண்ட்ல இந்திக்கு நாங்க ஓகே. சரியா? எனவே நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு ஃபேமிலி லைஃப் போக போறோம். சரியா? அப்ப இப்ப நாங்க மேரி பண்றோம். அங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட். யாமிக்கு தான் அவனோட டேட் ஆஃப் மேரேஜ் எல்லாருக்கும் வைஃப் கேட்க அவங்களுக்கு இல்ல எங்களுக்கு நல்ல ஞாபகம். அவங்களும் ஞாபகம். ஓகே. டுடே மாஷா அல்லாஹ். ஓ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நல்லா ரைட். இப்ப இந்த டேட் ஆஃப் மேரேஜ்ல தான் எங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதுக்கு முந்தி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க ஓகேன்னு சொல்லி. உண்மையிலே ஓகே நாங்க பெர்ஃபெக்ட் சர்க்கிள் அல்ல. எங்கிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்களும் மீந்திக்குது, வீக்னஸும் மீந்திக்குது. சில விஷயங்களை நாங்க பெர்ஃபெக்ட் மாறிக்கும், சிலதுகளை கொஞ்சம் நல்லாயிக்கும், சிலதுகளை வீக் ஆகிக்கும். இப்படி அப்படித்தான் நாங்க ஈக்கிறோம். இப்போ அப்படித்தான் முந்தைய அப்படித்தான் இருந்திப்போம். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கும். உண்மையிலே மேரேஜ் போல நாங்க எதிர்பார்க்கறது தெரியுமா? ஏண்ட வீக்னஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை. சரியா? அதாவது 1 to 1 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னை பாதுகாக்கணும் உலகத்திலையும் மறுமையிலையும். அதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு அமைஞ்சா ஸோ வி வில் பி ப்ரொடெக்டட். எப்படி? இப்ப அப்படித்தானே வருது குர்ஆன்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடையும் அது எங்களோட விஷயங்களை பாதுகாப்பாக பிரைவசியாக பாதுகாத்து எங்களுக்கு, அதாவது உண்மையாகவே எங்களோட விஷயத்துல கன்சர்ன் ஆகிக்கிற ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் நான் வெரி பண்ணோம். சரிதான்? ஏன்னா நாங்க எதிர்பார்க்கிறோம் மௌத்தாரத்துக்கு முந்தி நல்லா வாழ்ந்துட்டு போகணும். அப்ப எனவே பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் இப்படி ஒரு சேஞ்ச் எங்களுக்கு தேவை. அது முதலாவது. 2வது ஒரு விஷயம் முடியுது. நாங்க ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லாஹ் பொட்டன்ஷியலான ஆக்கள். எங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது.
விளக்கம் கிடைக்குது. எங்களால நிறைய விஷயம் நடந்து கொண்டிருக்குது சமூகத்துல. இதுல இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை வரணும், என்னைய மாதிரி இல்லாட்டி என்னைய விட இன்னும் ஒருத்தர் 2 பேர் வரணும். அது எப்படி சாத்தியம்? அதுக்கு பெஸ்ட் வேலை வந்து எங்கட புள்ளல் தான். எங்களுக்கு அல்லாதார புள்ளல். இப்ப நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யறது, இல்லாட்டி ஸ்கூல்களை டீச் பண்றது வைக்கலாம், இல்லாட்டி இஸ்லாமிய அமைப்புகளை ஒர்க் பண்றது வைக்கலாம். என்ன அங்க என்ன செய்ய போறோம்? பெரும்பாலும் நாங்க செய்யறது மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவி உருவாக்குறது தானே. பதவியில எங்களுக்கு லேசா செய்யற மாதிரி இடம் தான் எங்கட அல்ல எங்களுக்கு தந்திர புள்ளல். அப்ப எனவே எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஓகே அல்ல எனக்கு நீ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தா. அப்ப ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஆள், என்னை விட நல்ல ஒரு ஆள். 2 பேர் இருந்துச்சுன்னா 2 பேர், 3, 4, ஓகே 5, 6, எத்தனை நம்பர்ஸ் கூட அந்த அளவுக்கு we can contribute to the world in different areas, different industry. சரிதானே? எனவே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கூட இருக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு விஷயம் தான். அதுல நான் உத்தரம் வரி பண்ண தேவையில்லை. அதோட பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு யூ கேன் கண்ட்ரிபியூட் இன் மெனி வேஸ். சரியா? எனவே என்ன எங்கட why we got married? To strengthen myself. என்னைய பலப்படுத்தும். வேண்டி ஸ்பிரிச்சுவலா நான் ஸ்ட்ராங் ஆகணும், என் இமோஷனலா நான் ஸ்ட்ரென்த் பண்ணணும். சரிதானே? இப்ப இதுக்குரிய விளக்கங்கள் எங்களுக்கு ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். ஓகே. 2வது கோல் தான் டு மல்டிப்ளை மை கண்ட்ரிபியூஷன். என்னை விட சிறந்தவர்களை உருவாக்குறதன் மூலம் நான் செய்யறதை விட பல மடங்கு இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்றதுக்கோ whatever, ஏதோ ஒரு துறையில. சரிதானே? அது ஒரு நேச்சுரல் சயின்ஸ் ஆகிக்கலாம், சோசியல் சயின்ஸ் ஆகிக்கலாம், whatever. இப்ப நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப இந்த விஷயத்த செய்யறதுல நான் மெரி பண்ணதுக்கு பிறகு இந்த 2 கோல்ஸை நோக்கி நாங்க எவ்வளவு தூரம் வந்திக்கிறோம். சரியா? இப்ப எங்கட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுல நான் கண்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோமா? சரியா? அதே போல அல்லாஹ் புள்ளல தந்திக்கிறான், அவங்கள நான் என்னை விட நல்லவங்களா வளர்க்கறதுக்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேனா என்றதை நான் கேட்டு பார்க்கிற நேரம் செஞ்சு கூட தான் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இப்ப தேவை அதை இன்னும் ஒழுங்குபடுத்தணும். சரியா? அதுக்காகத்தான் எங்களுக்கு அஹ், இந்த அடுத்த நான் டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு முக்கியமா தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஓகே. இப்ப நாங்க இந்த டிஸ்கஷனை பேஸ் பண்ணி திங்க் பண்ணக்குள்ள இப்ப நீங்க சும்மா உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, தனித்தனியா 2 பேரும். வாட் ஒன் திங் ஐ டூ நீட் டு இம்ப்ரூவ். இப்ப நாங்க பார்த்தோம், புள்ளகளா வளர்க்கறது ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் ஒழுங்கா 2 பேரும் செய்யணும். அதே போல என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இந்த வைஃபுக்கு சப்போர்ட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிறது. இந்த 2 விஷயத்துல அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குற நேரம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒன் திங் நீங்க சீரியஸா இம்ப்ரூவ்மெண்ட் தேவையான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க உங்களோட லைஃப்ல. ஒன் திங் டு ஐ நீட் டு இம்ப்ரூவ். அது எந்த பெர்ஸ்பெக்டிவா ஆகிக்கலாமே, ஸ்பிரிச்சுவல் ஆகிக்கலாம், பிசிக்கல் ஆகிக்கலாம், ஃபைனான்சியல் ஆகிக்கலாம், ரிலேஷன்ஷிப், சோசியல் சொசைட்டி பேஸ் ஆகிக்கலாம், தவா ஈகலாம், வாட் எவர். ஓகே? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த கொஸ்டின், இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க தனியா தானே, டிஸ்கஸ் பண்ணாம. வாட் ஒன் திங் டஸ் மை பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் மீ டு இம்ப்ரூவ்? அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவாங்களே, அது என்ன? அதுல ஒரு விஷயத்தை எழுதுங்க நீங்க. இந்த விஷயத்துல என் பார்ட்னர் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கருதுற விஷயம் உண்டு. அப்ப எங்களுக்கு இப்ப 2 விஷயம் வந்துட்டு, 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஐ மஸ்ட் இம்ப்ரூவ். அது இந்த இந்த இதுல நான் இம்ப்ரூவ் ஆக தவறினா அது எங்க இம்பாக்ட் ஆகும்? என் ஃபேமிலி லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டியிலும் பேரண்டிங் ப்ரொடக்டிவிட்டி இம்பாக்ட் ஆகும் நெகட்டிவா. 3வது ஒரு கொஸ்டின் இருக்குது, வாட் ஒன் திங் டு ஐ எக்ஸ்பெக்ட் மை பார்ட்னர் டு இம்ப்ரூவ்? எங்கட ஹஸ்பண்ட நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உண்டு, இல்லாட்டி எங்களோட வைஃப்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன?
இதுல ஐடியா என்ன? இது 3 விஷயத்துக்கும் ஆன்சர் வந்தா எங்களோட ஃபேமிலி லைஃப், எங்களோட பேரண்டிங் லைஃப் நேத்தை விட நல்லா இருக்கும் நாளைக்கு. சரிதானே? எங்களை ஒவ்வொருத்தருக்கும் வந்திக்கும் ரெண்டு விஷயங்கள் இல்லையா? 2 இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா வந்திக்கு தானே. அது செல்ல வேணாம், நீங்க வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். 2 விஷயத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. நாங்க பார்ப்போம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாங்க எப்படி இது பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ நான் உங்களுக்கு போற சப்ஜெக்ட் வந்து கோச்சிங் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ எங்களோட லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டி எங்களுக்கு ஒரு நான் நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஒரு 6 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஒன்று ஃபைனான்சியலி, இல்லாட்டி எங்களோட வெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் எப்படி இருக்கிறோம். சஃபிஷியன்ட் வெல்த் டு டேக் கேர் ஆஃப் இமீடியட், அர்ஜென்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ். இந்த ஒரு சப்ஜெக்ட், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீக்குது ஒரு ஆள்கிட்ட லைஃப்பை பார்க்கணும். சரியா? ரெண்டாவது இருக்குது an emotionally stable person. No circumstances can disturb their stability. அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். பிசிக்கலி எப்படி இருக்கணும்? physically healthy person who wants to spend the rest of their life happily. சரிதானே? அடுத்தது sociably, respect the people around and be respected by others. நாங்க மற்றவங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மற்றவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பர்சன், அதாவது எந்த ஒரு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்ற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். அது எப்படி ஸ்பிரிச்சுவலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வருது? எப்படி வரும்? கான்ஃபிடென்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்பந்தம் எப்படி வருது? கதர் கதரை நம்பணும் முதலாவது. எஸ். அல்லாவோட உள்ள நம்பிக்கை கூட அல்லாஹ் ரஹ்மான் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இதுக்கு ஒரு விளக்கம் உண்டிக்கும். இப்ப விளங்காட்டியும் புறவு விளங்கும். அல்லாஹ் எனக்கு இதுக்கு வழிகாட்டுவான். அந்த 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 கனெக்ஷன் இருக்குதே, அது ஒரு ஆள் எப்பவும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். அது மாதிரி இன்டெலெக்சுவலி கேபபிள் பர்சன் ஹூ கேன் மேக் த ரைட் டிசிஷன்ஸ் இன் லைஃப். சரியா? அப்ப நாங்க ஒரு லைஃப்ல முடிவெடுக்கக்குள்ள திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிற தன்மை தான் இன்டெலெக்சுவல். அப்ப இப்படி 6 டிமென்ஷன் செய்யுது. இப்ப நீங்க அந்த எழுதினீங்களே, இப்ப 2 இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்லி, ஒன்று உங்களோட பார்ட்னர் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்து நீங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட். அது ரெண்டும் எதுல கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 6 பெர்ஸ்பெக்டிவ்ல எங்க லிங்க் ஆகுதுன்னு சொல்லி, ஸ்பிரிச்சுவலி ப்ராப்ளமா, இல்லாட்டி இன்டெலெக்சுவலா, சோசியபலா, ஃபைனான்சியலா, இமோஷனலா, பிசிக்கலா, எதுக்கு அலைன் ஆகுது, எதுல ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. எல்லாரும் விருப்பமாண்டா வீடியோ ஆன் பண்ணி கொள்ளலாமே. அப்ப நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எலுமுண்டா நீங்க கண்டுபிடிச்சீங்க எல்லாரும்? நீங்க அந்த 2 ப்ராப்ளம் இதுல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே. இதுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ற மெத்தட் உண்டு. இது உங்களோட ட்ரைனிங் மேனுவல்லையும் இது இருக்கும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுருந்தேன். இப்போ ஸ்பிரிச்சுவலி உங்களை அசஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு இதுதான். ஐ ஆம் a spiritually strong person, so I have the confidence to face any challenges in my life. Another ideal statement. Physically, I am a physically healthy person who can spend the rest of my life happily. And emotionally, I am emotionally strong. No circumstances can disturb my emotional stability. எந்த ஒரு நிலைமையிலும் இந்த இமோஷன் ஸ்டேபிளா தான் இருக்கும்ன்றதான் அதோட ஐடியல் சுச்சுவேஷன். உங்களோட ட்ரைனிங் மெனுவல்ல உங்களுக்கு இந்த கேப்ஸை உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் நான் இந்த ரெட்டால மார்க் பண்ணி அதில் ஸ்பேஸ் ஒன்று நீங்கள் அதில் எழுதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். Financially, I have the wealth to take care of my immediate, urgent and future needs. அதான் உண்மையில wealth point of view. Sociable, I respect the people around me and they respect me. Intellectual என்ன?
I'm an intellectually capable person who can make the right decisions in my life. இப்ப நான் ஐன்னு தான் போட்டிக்கிறேன். அதோட பர்பஸ் என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்றதை பார்த்துக்கொள்ளலாம் ஒவ்வொருத்தருக்கும். சரியா? அப்ப நான் இதைத்தான் இப்ப நாங்க யூஸ் பண்ண போறோம் இந்த அசஸ்மெண்ட் டூலை தான் கோச்சிங்ல. நான் பார்த்தோம் தானே நாங்க எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதுக்குரிய ஒரு இதாக தான் யூஸ் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். Right. இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நாங்க இதை யூஸ் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்ல. உங்களோட மெனுவில் நீங்க இந்த கேப்ஸை ஃபில் பண்ணி கொண்டா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல யூஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லை நீங்க பிரிண்ட் அவுட் இருக்குதுல்ல, இல்லை நீங்க நோட் புக்ல ட்ரா பண்ணிக்கணும். சரி, ரைட். ஷியாஸ் பிரதர் இருக்குதானே நீங்க? ஓ டாக்டர், சாரி, நான் கேமரா ஆன் பண்ணலாம். இந்த வைஃப் என்னோட உட்காந்து விடுகிறேன். நோ ப்ராப்ளம், சாரி. நோ ப்ராப்ளம். ஷஃபிக் பிரதர் எல்லாரும் வீங்க. சிமாக், தாரிக். ஓகே, குட். அமான்ல இருக்கிறார். ரிஸ்வி பிரதர், சிஸ்டர் சிம்பிள் மீரா ஒரு கொஸ்டின் உண்டு. இப்போ கொஞ்சம் கேளுங்க கூட பிரதர். இல்லை. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் தான் இதில் எழுதியிருக்கு. இதில் ஓ, நெகட்டிவாக அதில் எப்படி மார்க்ஸ் போட்டுக்கொள்ள வெரி குட். இமோஷன் ஒரு 50. அப்படித்தான். இதுல பாருங்க, இந்த சர்க்கிள்ல 10 சர்க்கிள்ஸ் இருக்குதானே, இது ஒன்றும் 10 10. இப்போ எமோஷனலி ஒரு ஆள் வீக்கான ஆள்னு சொன்னா அவர் வந்து குறைய மார்க்ஸ் அதுக்கு போட்டுக்கொள்ளணும். ஓ, அதாவது இப்ப இது 0 கிட்டாய் வரும். ஓகே ஓகே. இப்போ மைனஸுக்கு போட்டு இல்ல, ஓகே. 0 தான். ரைட். ஓகே, இப்போ நாங்கள் போவோம் ப்ரொடக்டிவ் லைஃப் கோச்சிங். இது ஒரு உங்களுக்கு தெரியும், கோச்சிங்ன்றது வந்து இன்றைக்கு ஒன் ஆஃப் த லீடிங் இண்டஸ்ட்ரி. எல்லா இதுலேயும் இருக்குது கோச்சிங்ன்ற சப்ஜெக்ட். இது ஒரு தனித்துறையாக வந்துக்குது. அதில் ஒரு முக்கியமான டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே, ஹெல்ப் யுவர் லைஃப் பார்ட்னர். இப்போ நான் இதை பார்த்துட்டோம் ஏற்கனவே, இந்த சர்க்கிள் உங்களுக்கு காட்டிட்டேன். நான் என்ன செய்யணும்டா, நீங்க 2 பேரும் தனித்தனியாக அசஸ் பண்ணுங்க உங்களோட சுச்சுவேஷனை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பிரிச்சுவலி என் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, நீங்க அதை உங்களுக்கு என்ன கலர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல போட்டிக்குது 70% சொல்லி. சரியா? எப்படி நீங்க போடுவீங்க நம்பரை? உங்களுக்கும் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து உண்மையிலே ஆளுக்கால் டிஃபரெண்ட் ஆகும். இப்போ நான் 70% போட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு, நீங்க ஒரு ஆள் 30 போடுவீங்க. ஆனா அவனோட 30 வந்து 70 விட கூடிக்கு. காரணம் என்ன? நீங்க எதையோட கம்பேர் பண்றதை பொறுத்து நான் 70 நீங்க போடுறோம் இல்லையா? அப்ப உண்மையில நீங்க, அதாவது இந்த ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஐடியலாக நீங்க, அதாவது ஹை லெவல்ல ஒரு ஆளை பார்த்துக்கணும் நீங்க கம்பேர் பண்ணா 0 தான் போட்டுக்கணும். அப்படி போடாம எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களோட லெவல்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்து போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு, ஓகே இந்த விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன். சரியா? அதே போல பிசிக்கல் இதுல போடுவோம். நீங்க பிசிக்கலி ஹெல்த்தி பர்சனா இருக்கிற விஷயத்துல எப்படி இருக்கிறேன். சரியா? அதே மாதிரி இமோஷனலி எப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவல் வார நேரம் அல்லாவுடனான உறவு, கனெக்ஷன். அப்ப அந்த உறவு எப்படி வரணும்? ஐடியலி வரண்டா, எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் அல்லா எதிர்பார்க்கிற எங்களோட லைஃப்ல சென்டர் ஆஃப் லைஃபா அல்லா வரணும் இல்லையா? எது எடுத்தாலும் அல்லாஹாலாவோட விஷயத்த அல்லாஹாலா முன்னிலைப்படுத்தி நாங்க வாழ்நாட்கள் ஆகிக்கொண்டது ஐடியல் சுச்சுவேஷன். அதுக்காக நாங்கள் செய்கிற விஷயங்கள், தொழுகிறது, திக்ராவுராதுகள், தஹஜத் விஷயங்கள், நோன்பு பிடிச்சது எல்லாம் வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிமுறைகள் தான். சரியா? சில நேரம் வழிமுறைகளை நாங்க பிஸி ஆகிப்போம், அந்த அடைவு குறவாயிக்கணும். அதை நீங்க நோட் பண்ணிக்கிறோம். சரிதான்? ஓகே. பிசிக்கல்னு வரக்குறை நான் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிக்கிறது, ஹெல்த்தி ஆகிக்கிறது, குரோனிக் டிசீஸ் ஒன்றும் இல்லை என்றது ஒரு இண்டிகேட்டர். நோய் என்ன வந்தா டக்குன்னு குணமாகுதுன்னா அது ஒரு இண்டிகேட்டர், எங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அப்படித்தானே? அது மாதிரி இமோஷனல் வாரண்டா, இமோஷனல் உங்களுக்கு தெரியும், கோபம் வாரதை கேளும், கவலை வாரது, வேற பயம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கிற விஷயங்கள் தான். அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னா ஆள் 0 ஆயிடுவார். அது ஈக்கும். ஆனா அது வந்தா
எவ்வளவு குயிக்கா நாங்க அதுல இருந்து ரிகவர் ஆகுன்றதான் நம்ம இடத்துல பாயிண்ட். இமோஷனல் ஸ்டேபிள்ன்றதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இமோஷனல் திங்ஸ். பயம் வரும். பயத்தோட ஒரு ஆள் ஒரு வருஷம் இருப்பாருன்னா இமோஷனலி வெரி வீக். நீங்க பாருங்க, எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டது ஹதீஸ்ல, ஒரு மையத்தோடு நடந்தா 3 நாளைக்கு தான் என்ன செய்யலாம், கவலைய இது பண்ணிடலாம் இல்லையா? அதுல பொருள் 3 days உள்ளுக்கு ரிகவர் ஆகுன்றதான் அது ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளோட நீங்க கோச்சிக்கொண்டா மேக்ஸிமம் 3 days தான் தந்தீங்க. வேற பொருள் என்ன, வித்தின் 3 days யூ ஹேவ் டு ரிகவர் யுவர் செல்ஃப். சரி இந்துச்சாம். இப்போ இதில் ஃபேக்டர்ஸுக்கு கோரிலேஷன்ஸுக்கு தானே, எக்ஸாம்பிள் இமோஷனல் ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் இடையில கோரிலேஷன் தானே. இப்போ ஸ்பிரிச்சுவல் கூட இருந்தால் இமோஷனலாக யா, அட்ஜஸ்ட் இதெல்லாம் பண்ண இன்டர்கனெக்டட் தான் உண்மையிலே. எஸ், எல்லாம் இன்டர்கனெக்டட் தான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அங்கே இன்டெலெக்சுவல் உங்களுக்கு பார்க்கலாம். என் லைஃப்ல நாங்கள் டெசிஷன் மேக் பண்ற விஷயங்கள்ல எப்படி நடந்துக்குது, எடுத்த டெசிஷன்ஸ் எத்தனை சக்ஸஸ் ஆகிக்குது, ஃபெயிலியர் ஆகிக்குது, இதெல்லாம் வந்து எங்க இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரென்த்தை காட்டுற விஷயங்கள் தான். சில விஷயங்களை நாங்கள் நல்லா இருப்போம், சிலதுகளில் வீக் ஆகிக்கிறோம். அதோட மீனிங் என்னன்னா, அந்த விஷயம் சம்பந்தமான தகவல் எங்களுக்கு போதா மீனிங். சரியா? அதை பத்தி நான் தேடிக்க மாட்டோம். அப்படியான மிஸ்டேக்ஸ் எங்களுக்கு தீக்கலும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்ப நாங்க இதை போட்டு எடுத்தோம் தானே. இப்ப எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த பிராக்டிஸ் இதை நீங்க செஞ்சு முடியக்கோலையே அது என்ன அடையாளம் வந்துச்சுன்னா, யூ ஆர் வில்லிங் டு இம்ப்ரூவ், யூ ஆர் வில்லிங் டு சேஞ்ச். அப்படித்தானே? நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரெடின்றதான் அடையாளம். இதை நீங்க செஞ்சு முடியறதுல இது. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆள் தேவை சப்போர்ட் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இப்போ நீங்க இதுல ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுங்க. யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இமீடியட்லி. 6ல 1 சூஸ் பண்ணுங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விருப்பமான ஒரு ஏரியா ஒன்று. சரியா? ரைட். சூஸ் பண்ணது பிறகு இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு 5 minutes தரேன். எங்களுக்கு டைம் இது இருக்கிறதுனால 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஆளு கோச் ஆகிக்க போறீங்க. இப்ப சரிதானே? யாரு கோச்சும் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அந்த ஏரியால இம்ப்ரூவ் ஆகுறது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ். ரைட். ஹெல்ப் யுவர் லைஃப் பார்ட்னர் டு செக் த ப்ரொடக்டிவிட்டி. நீங்க செக் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. உங்களோட ஐடியா, உங்களை பத்தி அசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த சர்க்கிள்ல டு செட் இம்ப்ரூவ்மெண்ட் கோல். அதாவது நீங்க எந்த ஏரியா, எந்த சப்ஜெக்ட் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்றதுக்கான ஒரு கோலை போடுவீங்க நீங்க. அப்புறம் டு ப்ரிப்பேர் அன் ஆக்ஷன் பிளான். இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 5 minutes எடுத்து நீங்க 2 பேரும். தூரம் உள்ளவங்க அவங்களுக்கு ஏழுமா போன்ல பேசி கொடுத்ததுக்கு. அஸ்ஃபர், நாங்க இப்ப 9:14 ஓ 9:20 இன்ஷால்லா வரைக்கும் டைமிங். பேசிக்கொள்ளலாம். சொல்லுங்க அஸ்ஃபர். ஓ ஃபோன்ல பேசிடுங்க இன்ஷால்லா. ஓகே, ரைட். இப்போ 9:20 வரைக்கும் டைம் எடுங்க, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ். நீங்க செலக்ட் பண்ண ஏரியால இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட பார்ட்னர்கிட்ட ஐடியா எடுங்க. வாட் இஸ் கோச்சிங்? வாட் இஸ் கோச்சிங் உங்களுக்கு விளம்பரப்படுத்தணும். கோச்சிங் என்னன்னு சொல்லி இது எப்படி எங்களுக்கு பிரயோஜனப்படுத்துன்னு பார்ப்போம். கோச்சிங்ன்றது உண்மையிலே இது ஒரு ட்ரைனிங் அல்ல. இட் இஸ் நாட் டீச்சிங், இட் இஸ் நாட் கன்சல்டிங், இட் இஸ் நாட் மென்டரிங், இட் இஸ் நாட் அட்வைசிங். சரிதானே? இட் இஸ் நாட் கிவிங் ரெக்கமெண்டேஷன். கோச்சிங்ன்றது வேற ஷாமன் உண்மையிலே. இப்போ நாங்க எங்கட இந்த இதில் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அதான் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா இம்ப்ரூவ் ஆகும் இந்த விஷயங்கள்னு சொல்லி இட் இஸ் நாட் கோச்சிங், அது வந்து அட்வைசிங். சரிதானே? இப்போ கோச்சிங் இருக்கிற பெனிஃபிட் என்னென்றால் அது அவங்கள்ட்ட நீங்க எதுல இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அதுக்குரிய சொல்யூஷனை அவங்களுக்கு இதே அதை டெவலப் பண்றது.
அப்ப எனவே end of the exercise you will feel confident that I found solution by myself. எனவே தான் கோச் ஆகிறதுக்கு நீங்க அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகிக்க தேவையில்லை. if you learn how to coach, உங்களுக்கு வேண்டிய ஒரு கோச் பண்ணலாம். இப்ப எங்களோட ஷியாஸ்பர் கேட்ட மாதிரி நீங்க அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க அதுல வீக் ஆகிக்கும் மேலும். பட் இஃப் யூ நோ த கோச்சிங் டெக்னிக் you can coach others. It is kind of support to others. Okay, right. The definition I understand, it is a leadership approach and way of communication to help others move from where they are to where they want to be. அதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ எங்க இருக்கிறத ஒரு விளங்கிக்கிறோம். இப்போ நீங்க விளங்கிட்டீங்க எல்லாரும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க டிசைட் பண்ணணும், நான் இப்போ 40 இருக்கிறேன், ஐ வாண்ட் டு கோ டு 70%. ஸோ யூ ஹேவ் அ கோல். 40ல இருந்து 70% நீங்க எப்படி போக போறீங்கிறதுக்கான அந்த கைடன்ஸ் தான் கோச்சிங்ன்றது. சரியா? Right. Productive life coaching is to help your partner by asking effective coaching questions to improve their area of concern. இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னா, நாங்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்ப நான் விளம்பரப்படுத்துறேன். அந்த ஆர்டர்ல நீங்க அந்த கொஸ்டின் கேட்டுக்கொண்டு போற நேரம் அவங்களோட பார்ட்னர் சொல்யூஷன் எடுத்துடுவார் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஸோ அவர் சொல்யூஷன் எடுத்தா யார் ரெஸ்பான்சிபிள் டு இம்ப்ளிமெண்ட்? கோச்சா அடுத்தாளா? கோச் அல்ல இல்லையா? கோச் எல்லாம் ரெஸ்பான்சிபிள், அடுத்தது ரெஸ்பான்சிபிள். சரியா? இதுக்கு நான் ஒரு மாடல் ஒன்று யூஸ் பண்றேன், அதை நான் உங்களுக்கு குயிக்கா காட்டிக்கிட்டு போறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லாம இன்ஷா அல்லாஹ். இதுல ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட உங்களுக்கு விளங்குங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணது வேற, செஞ்சு காட்டுறது லேசிக்கும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கோல் செட்டிங், ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன், அடுத்தது ஒப்ஸ்டக்கல்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸிகியூஷன், இம்பாக்ட். இப்படி காட்டினா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக மீக்கும் உங்களுக்கு. எனவே நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் டைரக்டா வரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ நீங்க உங்களோட அசஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க அசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன். சரிதானே? இந்த அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒன் டைம் இல்லை, எனி டைம் செய்யலாம். இன்றைக்கு நீங்க செஞ்சா சில நேரம் நெக்ஸ்ட் வீக் இதை விட இம்ப்ரூவ் ஆகும், சில நேரம் சில வீக் ஆகிடும். எனவே உங்களுக்கு பல முறை இதை செஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் செய்ய போறேன் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? இப்போ நீங்க எல்லாரும் சூஸ் பண்ணுங்க எந்த ஏரியாவில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்லி. சரியா? ரைட். சூஸ் பண்ணி முடிஞ்ச எல்லாரும் குட். முடிஞ்சுன்னா சட்டில் போடும், ஒரு தம்பா போடணும். இன்றைக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆகிது எல்லாம் வந்து பார்த்தேன். ரைட். ஸோ வி ஹேவ் சோசன் யுவர் ஏரியா தட் நீட் இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? ரைட். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிக்கொண்டே போடுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர் ஆகிடும். இதில் பாருங்க, நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கு 40% இமோஷனலி. அப்ப இமோஷனலி அவட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நடந்தது நான் இப்போ போட்டு காட்டேன். நீங்க அது மாதிரி உங்களோட சிச்சுவேஷன் நீங்க எழுதணும். இடத்துல என்ன இவர் சொல்றாரு, இமோஷனலி இவர் பாக்குறாரு அவரோட சில்ட்ரனோட, ஐ ரியாக்ட் டு சில்ட்ரன் ஆங்கிரிலி, எனக்கு புள்ளையோட கோபம் வருது. டூ நாட் லிசன் டு தேம், நான் புள்ளைக்கு லிசன் பண்றேன் இல்லை. அட்டெம்ப்ட் டு கரெக்ட் மிஸ்டேக்ஸ் வித் ஷவுட்டிங் அண்ட் பிளேமிங். இதுதான் எனக்கு கரண்ட் சிச்சுவேஷன் அவர் சொல்றாரு. அவரோட கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான். எனவே தான் அவரோட 40% இருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப், ஐ வாண்ட் டு பிகம் பெட்டர் பேரண்ட். சரியா? இப்போ இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை, சும்மா அந்த 1 or 2 words நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இதை நீங்க உங்களோட நீங்க கோச்சுன்னா உங்களோட அடுத்த கிளையண்ட் என்ன, கிளையண்ட் வந்து சொல்லுவார், ஓகே நான் இந்த விஷயத்துல இப்படி ஆகிக்கிறேன், ஸோ ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ். இப்போ முதலாவது ஸ்டெப் வந்து கோல் செட்டிங். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் எங்களோட மைண்ட் வந்து ஒரு கோலை செட் பண்ண நேரம் அதுக்கு சப்போர்ட்டாக இயங்க தொடங்கும் இல்லையா? அதுதான் நேச்சுரலாக எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு செட் ரீசனபிள் கோல். இயலாத கோல்ஸ் செட் பண்ணிக்கணும் படாது, அச்சீவபிள் ரீசனபிள் ஆகிக்கணும். ரைட். இப்போ நாங்கள் உங்கள்ட்ட கேட்க போறேன் திரும்ப, விச் டிமென்ஷன் வுட் யூ லைக் டு இம்ப்ரூவ்? சரியா? இப்போ நீங்க சொல்ல போறீங்க உங்களோட டிமென்ஷனை. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொல்றாரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்றாரு என்றால், அடுத்த கொஸ்டின் நான் கேட்க போறேன், where would you like to see yourself after 1 month? ஒரு 1 monthக்கு பிறகு நீங்க இந்த சப்ஜெக்ட்ல எங்கேயும் நீங்க விரும்புறீங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன? சரியா? இப்போ உங்களோட சிச்சுவேஷன் தெரியும் தானே? 1 monthக்கு பிறகு நீங்க இப்படி விருப்பம் இல்லை உங்களுக்கு, ஏன்னா மாறணும். அந்த மாற்றம் என்னன்றது நீங்க சொல்லணும் எனக்கு.
இப்ப இவர் சொல்றாரு என்னட்ட, ஐ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் காம்லி, லிசன் அட்டென்டிவ்லி அண்ட் கரெக்ட் மை சில்ட்ரன் வித் ரெஸ்பெக்ட். இப்படிப்பட்ட ஒரு ஆளா நான் மாறணும்னு அவர் சொல்றேன். இப்ப நீங்களும் என்ன செய்யலாம், நீங்க மாற வேண்டிய அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. What kind of person you want to be after 1 month? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் செய்ய போறேன். நீங்க இதை அழகா செய்யலாம் உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து இன்ஷால்லா. ஓகே, நீங்க எழுதினாச்சா? இவரோட கேட்கிறேன், why is it important to you? உங்களுக்கு ஏன் இந்த மாற்றம் தேவை? ஒரு காரணம் எழுதுங்க பாப்போம். Why is it important to you to bring this change, to improvement? ஒரு காரணம் எழுதினா ரைட். இன்னொரு காரணம் எழுதுங்க. அப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வராட்டி என்ன நடக்கும்னு எழுதுனீங்க, அது ஒரு ரீசன் தானே. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்தா என்ன பெனிஃபிட்ன்றது ஒரு ரீசன், இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வராட்டி என்ன கன்சீக்வன்ஸ்ன்றது ஒரு ரீசன் ஆகி அதே மூலம் எழுதலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இவர் என்ன சொல்றாருண்டா, நான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் செய்யாட்டி மை சைல்ட் லேர்ன்ஸ் இமோஷனல் பிஹேவியர் ஃப்ரம் மீ. என்ன புள்ள என்னை பார்த்து தான் பழக போறாரு. எப்படி நான் நடந்து கொள்ளணும் அதே மாதிரி தான் பிள்ளையும் நடந்து கொள்ளும். ஏன்னா நான் அதுக்கு விருப்பம் இல்லை. தட்ஸ் வை ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ். ரெண்டாவது ரீசன், இஃப் ஐ ரியாக்ட் வித் ஆங்கர் மை சைல்ட் வில் காப்பி இட். அவரும் அதே மாதிரி தான் டேக் பண்ணுவாரு. மூணாவது ஒரு காரணம் சொல்றாரு, ஐ வாண்ட் மை சைல்ட் டு ஃபீல் சேஃப், அண்டர்ஸ்டுட் அண்ட் கான்ஃபிடென்ட் அட் ஹோம். அதாவது வீட்டுக்கு பயந்து கொண்டு ஒழிச்சு கொண்டு அப்படி கூட நல்லா கான்ஃபிடென்டா என்னோட ஈக்கும். அதனாலதான் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும் அவர் விரும்புறாரு. 3 கொஸ்டின்ஸ் இடத்துல உண்டு. எந்த ஏரியால நான் இம்ப்ரூவ் ஆகணும்ன்றது வெரி கிளியர். எப்படிப்பட்ட ஆளாக நான் மாறணுன்றதை பத்தி எனக்கு கிளியர். ஏன் மாறணுன்றது எனக்கு கிளியர். இது 3க்கும் நீங்க ஆன்சர் உங்களோட மைண்ட வந்தாவே உங்களுக்கு உங்களோட மைண்ட் ரெடி ஆகிடும் ஃபார் அ சேஞ்ச். இது கிளியரா இந்த சப்ஜெக்ட்? ஓகே, எல்லாரும் சாட் பாக்ஸ்ல அடிங்க. சி சரி கிளியர்னு சொன்னா தீக்கு இன்னொரு ஆன்சரும் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் நான். லைஃப்ல வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா நாம லைஃப் வாழலாம்னு சொன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட், வெரி குட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க கோச் பண்ணக்குள்ள 7 அளவுக்கு இந்த வைக்கு ஆன்சர் எடுக்கணும் நீங்க ஆள்கிட்ட. சரியா? இப்ப நான் 3 தானே போட்டிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கோலை போடுறதுக்கு போறோம். இப்ப நாங்க இடத்துல படிச்சு கொண்டிருக்கிறது வந்து மெத்தடாலஜி ஒன்று. சரிதானே? இப்ப நீங்க கேட்கணும் வை, ஏன் உங்களுக்கு இது தேவை, ஏன் உங்களுக்கு இது தேவை. அப்ப எந்த அளவுக்கு செல்றோம் அந்த அளவுக்கு அந்த விஷயம் இந்த கோல் மைண்ட பதிஞ்சிடும். 2 மாதிரியும் கேட்கணும். வைல 2 விஷயம். இது ஒன்று, வாட் பெனிஃபிட் யூ எக்ஸ்பெக்டிங், அண்ட் இஃப் யூ டோன்ட் டூ வாட் கன்சீக்வன்ஸ் யூ வில் ஃபேஸ். இப்ப நீங்க சொன்னது 5% பாசிட்டிவ்ல, அதே நெகட்டிவ்லயும் வரும். அப்படித்தானே? அப்ப அதான் நீங்க என்ன செய்வீங்க, இது பண்ணுவீங்க. அப்ப இதான் கோல் செட்டிங். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எல்லாருடைய ஃபீட்பேக் மாஷா அல்லாஹ். இப்ப நான் அப்போ 2வது ஸ்டெப் நம்பர் 2. சரியா? இப்ப நீங்க கோலை செட் பண்ணாச்சு, உங்களுக்கு கோல் கிளியர், நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் உங்களுக்கு கிளியர் தானே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இதுக்கு நான் சொல்ல ரிஃப்ளெக்ஷன். அதாவது இப்ப நாங்க எப்படி யோசிச்சோம், ஆஃப்டர் 1 மந்த் தான் நாங்க இதை சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா so assume that you are now on 15th of February. இப்ப நாங்க 1 மந்த்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க இருக்கிற 15th of February. எல்லாரும் assume பண்ணுங்க we are 15th of February. இதுக்கு நாங்க சொல்ற மைண்ட் ஷிஃப்ட் ஒரு டைம் ஷிஃப்டட் ப்ராசஸ் இதுன்னு சொல்றோம் கோச்சிங்ல. இது மனுஷனுக்கு ஏழும் அப்படி திங்க் பண்றது. ஃபியூச்சரை பிரசன்ட் மாதிரி திங்க் பண்ணலாம் மனுஷனுக்கு. அப்படி எல்லாம் ஒரு இது வச்சுக்கிறான். இப்ப இதுக்குரிய ரீசன் அவ்வளவு நான் புறவு விளாமப்படுத்துறேன். நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன் இப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி. Right? So assume that you are now 15th, and the best thing is you have achieved your goal. Congratulations. சரியா? நீங்க எல்லாரும் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க எந்த மாற்றத்தை விரும்புறீங்களோ அந்த மாற்றம் வந்துட்டு இப்ப நீங்க திங்க் பண்ணீங்க. இப்ப I am at that level now. சரியா?
உன்னோட மைண்டை நீங்க சின்சியராக டியூன் பண்ணுங்க. நான் இப்ப அப்படிப்பட்டால வந்துட்டு எதிர்பார்க்குற மாற்றம் என்கிட்ட வந்துட்டு. இப்போ நான் வில் மூவ் டு த தேர்ட் ஸ்டெப். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி உண்டு. இப்போ நீங்க 1 மந்த்துக்கு முந்தைய மீட் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு ஏரியா ஒன்று இருந்துச்சு இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இப்போ நான் உங்களை சந்திச்சுக்கிறேன் ஆஃப்டர் 1 மந்த். இப்போ நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் இப்போ, சரியா? இப்போ எனக்கு புதுநமைக்குது நீங்க எப்படி மாறலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு நீங்க எப்படி மாறிட்டீங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு நான் விளைவிக்கிறோம். ஸோ ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின் நவ். What are some of the obstacles you faced during the last 1 month to achieve your goal? இந்த இடத்துக்கு நீங்க வாரதுக்கு நீங்க என்னென்ன ஒரு obstacle நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க இந்த கோலை அடையிறதுக்கு உங்களுக்கு தடையாய்ந்த ஒரு விஷயம் என்ன? எழுதுங்க பாப்போம். நீங்க திங்க் பண்ணுங்க, நீங்க ஆல்ரெடி அச்சீவ்ட். இப்போ நீங்க திங்க் பண்ணணும் பாஸ்ட்ல. யூ ஹேவ் டு ஆன்சர் இன் பாஸ்ட் டென்ஸ். சரியா? கிளியரா இந்த கொஸ்டின்? ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொல்றாரு, எனக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே நார்மலாகவே ரியாக்ட் பண்றாள் புள்ளகளோட. ஸோ அந்த இமோஷனல் ரியாக்ஷன் எனக்கு ஒரு ஒப்ஸ்டக்கலா இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு அதை புள்ள மிஸ்டேக் பண்ணா கூட எனக்கு அது வந்துடும் வாய்க்கு. ஸோ ஐ ஸ்ட்ரகிள், அது ஒரு சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், ஒன் மோர் ஆப்ஸ்டக்கல். அவர் சொல்றாரு, ஒர்க் ஸ்ட்ரெஸ், டயர்ட், இதுவும் ஒரு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு வந்தா புள்ளைய ஃபேஸ் பண்ண கூட எனக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கிற மாற்றத்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஆப்ஸ்டக்கலா இருந்துச்சு. இன்னும் ஒரு சொல்றாரு, ஓல்ட் ரியாக்டிவ் ஹேபிட்ஸ். நான் ஏற்கனவே பழகின பழக்கம் அப்படித்தானே, எனவே திரும்ப திரும்ப வரப்பாக்குது அந்த இது ஹேபிட் தானே, அது ஒரு ஆப்ஸ்டக்கலா இருந்துச்சு. அதுபோல சொல்றாரு இன்னும் உண்டு, ஃபியர் ஆஃப் லூசிங் அத்தாரிட்டி. நான் கொஞ்சம் இறங்கி போனா புள்ள தலைக்கு மேல வந்துடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதுவும் ஒரு ஆப்ஸ்டக்கலாக எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம், இப்ப இவர் ஆன்சர் பண்ற பாஸ்ட் டென்ஸ்ல, நீங்க ஆன்சர் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்ல. இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி உங்களோட சம்பந்தப்படுத்தி, உங்களோட இயல்போட சம்பந்தப்படுத்தி நீங்க செல்லணும். நீங்க வாயால செல்லுவீங்க, சரிதானே? So these were the obstacles to achieve your goal. Okay. இப்போ நான் அவள்கிட்ட கேட்கிற அடுத்த கொஸ்டின்ஸ், மாஷால் நீங்க இந்த obstacles இருந்தாலும் கூட நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க கோல். இப்போ எக்ஸலண்ட். இப்போ நான் கேட்கிறேன், how did you overcome those obstacles to achieve your goal? எப்படி நீங்க இந்த ஒவ்வொரு obstacleயும் பசந்தா அழகா ஓவர் கம் பண்ணீங்கன்னு கேட்கிறேன். சரியா? ஹவு? நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அது எப்படி? போஸ்ட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது எனக்கு வரும், நான் பேசாம இருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு. சரியா? அது ஒரு இதை நான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டிலேட் கரெக்ஷன். அதாவது நான் ஒரு பிள்ளையை கண்டுடனே உடனே கரெக்ட் பண்ண போடல. நான் அதான் டைம் எடுத்து கொஞ்சம் சுரங்கி லேட் ஆகி அந்த கரெக்ஷன் விஷயத்தை பத்தி யோசிச்சேன். சரியா? அது இன்னொரு நான் எடுத்த ஒரு மெத்தட் எனக்கு உள்ள விஷயத்துல. மூணாவது சொல்றாரு, replaced shouting with respectful words. வாய்க்கு வரும் ஒரு சத்தமா செல்றதுக்கு நான் அதை நல்ல ஒரு வேர்டாக கொடுத்தேன் நான். சரியா? இப்ப கோவம் வந்தா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தானே, அந்த வேர்டை ரிப்ளேஸ் பண்ண நல்ல வேர்ட்ஸ். அது நான் எடுத்த ஒரு ஸ்டெப். அதாவது இடத்துல மூணாவது விஷயம் இது சி ஓல்ட் ரியாக்டிவ் ஹேபிட்ஸ், அதுக்கு தான் இது ஒட்டிக்குது. அடுத்தது ஸ்டேயிங் காம், ஸ்டேட் காம். எனக்கு விளங்கிச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் பின்னுக்கு வர அளவுகளை எதிர்பார்த்து பொறுமையா இருந்தேன். புள்ள நல்லா வந்தா நான் சேஞ்ச் ஆகினா புள்ள சேஞ்ச் ஆகும். ஸோ வில் ஹாவ் அ பெட்டர் கோடியல் ரிலேஷன்ஷிப் அமங் அவர் செல்ஃப்ன்றது நான் நினைச்சுக்கிட்டு ஷாமின். இப்படி சார் நான் இப்படித்தான் இந்த ஆப்ஸ்டக்கலை ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி நீங்க பாருங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்தா என்ன நடக்கும் எங்க மைண்ட்ல? வி ஆல்ரெடி என்ன proactively we prepare to face the challenge. இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க பேசிக்கொண்டிருக்கிற பாஸ்ட் டென்ஸ்ல இந்த கோல் அச்சீவ் பண்ண போற ஃபியூச்சர்ல. ஆனா இந்த வே ஆஃப் த டிஸ்கஷன்ல உங்களோட மைண்டை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறோம். எப்படி proactively think about the obstacles and even the solution. அப்ப இந்த விஷயம் நெக்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு நடந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் ஆகும்.
because you already discussed about that. You have taught உங்களோட மைண்டுக்கு நீங்க டீச் பண்ணிட்டீங்க. இப்ப மைண்டுக்கு தெரியுமா? இந்த ஸ்டெப் கிளியரா எல்லாருக்கும் கிளியர் சொன்னா எஸ் டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே, நீங்க ஆஃபீஸ்ல ஒரு லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொன்னா யூ கேன் அப்ளை த சேம் திங் வித் யுவர் ஸ்டாஃப். சரியா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், இப்போ நாங்க ஃபோர்த் ஸ்டெப் போவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப். இப்போ நாங்க ஒப்ஸ்டக்கல் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சு அதை சொல்யூஷன் சொல்லிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ நீங்க மாஷா அல்லாஹ் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க, மாஷா அல்லாஹ் நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களோட இமோஷனலி வெரி ஸ்டேபிள் ஆளா இருக்கிறீங்க. ஸோ வாட் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் டிட் யூ ஹாவ் while you set your goal? நீங்க கோலை செட் பண்ண நேரம் 1 மந்த்துக்கு முந்தி இந்த கோலோட சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு திறன்கள் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? இவர் சொல்றாரு, எக்ஸாம்பிள் உங்களுக்கான லேசிங் திங்க் பண்றது பாருங்க. இவர் சொல்றாரு, ஐ நியூ ஷவுட்டிங் வாஸ் நாட் எஃபெக்டிவ். எனக்கு தெரியுமே இருந்துச்சு ஷவுட் பண்ணப்படாதுன்னு சொல்லி. இட் இஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ், அவருக்கு தெரியுமா? சரியா? அதே போல ஒன்றல்ல பலது சொல்லலாமே. நான் எக்ஸாம்பிள் ஒன்று தான் போட்டிக்கிறேன். நீங்க கேட்கல வாட் எல்ஸ் யூ நியூ, வேற என்ன உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கில்ஸ்ல லிமிட்டட் இமோஷனல் கண்ட்ரோல் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன சுச்சுவேஷன்ல நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ற சம்பந்தமான ஸ்கில்ஸ் எனக்கு போதாம இருந்துச்சு சொல்றாரு. அதே போல பேரண்டிங் இஸ் primarily based on what I experienced. நான் அனுபவிச்ச விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். வாட் இஸ் பேரண்டிங், நான் பார்த்தது, நான் ஃபேஸ் பண்ணது, நான் கண்டது தான் எனக்கு தெரியுமே இருந்துச்சு. அதை பத்தி வேற ஒன்றுமே எனக்கு தெரியும் சொல்றாரு. ஓகே, ரைட். இந்த நாலேஜ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு இவருக்கு 1 month பிஃபோர். இப்ப நான் கேட்கிறேன் அடுத்த கேள்வி, what knowledge, skills, experience did you acquire over time to achieve your goal? அப்ப இந்த லாஸ்ட் 1 month நீங்க மேலதிகமாக எடிஷனலாக நீங்க என்ன படிச்சீங்க, என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்க கேட்கிறேன் இப்ப நான். சரியா? அப்ப நீங்க எப்படி சொல்லணும் ஆன்சர், நீங்க திங்க் பண்ணி பாஸ்ட் டென்ஸ்ல தான் ஆன்சர் பண்ணுவீங்க இதுல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிச்சின ஒரு விஷயம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமோஷனல் சேஃப்டி ஃபார் சில்ட்ரன் டு லேர்ன் அண்ட் க்ரோ. இதை பத்தி நான் தேடி படிச்சேன் கொஞ்சம். பிள்ளைகளுக்கு அந்த இமோஷனல் சேஃப்டி எவ்வளோ முக்கியம், அவங்க லேர்ன் பண்றதுக்கும் க்ரோ பண்றதுக்கும் நான் தேடி படிச்சேன். அது ஒரு எடிஷனல் நாலேஜ் ஐ லேர்ன் டியூரிங் லாஸ்ட் மந்த். சரியா? ஸ்கில்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஏற்கனவே லிசன் பண்ற போதா, ஸோ ஐ லேர்ன் ஹவு டு லிசன் ஆக்டிவ்லி. அதோட ஸ்கில் தானே, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொல்றாரு, I reflected my childhood experience and learned from what I missed. இப்ப as a child உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப நீங்க திங்க் பண்ணி பார்த்தா எந்த விஷயத்துல நான் பிலோட்டேன்னு சொல்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கும் தானே எங்கள்கிட்ட. அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி நான் அதுல இருந்து நான் எடுத்த லெசன்ஸ், அப்படி செஞ்சுக்கப்படாது, நானும் செய்யப்படாது, அப்படி நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப கோல் அவர் செட் பண்ணாரு, அதுக்கு பிறகு ஆப்ஸ்டக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணினோம். இப்ப அவர் எங்கள்ட்ட சொல்லிக்கிறாரு அவர் என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணாருன்னு சொல்லி. சரியா? இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கும். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், வெரி குட். நல்லா, இப்ப நான் போவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு இன்ஷா அல்லாஹ். 5th ஸ்டெப். இதுலதான் நாங்க அவங்கள்ட்ட கேட்க போறோம் அவர்கிட்ட, வாட் ஆர் த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் யூ சீரியஸ்லி டுக் டு அச்சீவ் யுவர் கோல். இப்ப நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க இந்த கோல் அச்சீவ் பண்ணது கேட்க போறேன். அவர் என்ன சொல்லுவாரு, இந்த ஒப்ஸ்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணது, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணது, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணதான் சொல்ல போறாரு. இப்ப சரிதானே? அதுக்கு மேலதையும் சொல்லுவாரு. ஸோ he is preparing an action plan now by himself. அவர் சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ப்ராக்டிஸ்ட் போசிங் பிஃபோர் ரெஸ்பாண்டிங். நான் ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முந்தி ஒரு ஃபியூ செகண்ட் போஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்து ரிப்ளை பண்ணதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். இது ஆக்ஷன் ஸ்டெப் ஐ டூ.
யூஸ்ட் காம் வேர்ட்ஸ். என்ன காம் வேர்ட்ஸ்? புள்ளாளுக்கு புள்ளகளை நாங்க இரிட்டேட் பண்ணாத வேர்ட்களை நான் யூஸ் பண்ணேன். எப்போ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் மை சைல்ட் எவ்ரிடே. நான் புள்ளகளோட நான் பிஸி தான், பட் பிசிக்கலாவோ தி ஃபோனோ ஹவெவர் புள்ள நான் புள்ளையோட இருக்கிறத ஃபீல் பண்ற மாதிரி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். சரியா, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுகிறேன். ரிஃப்ளெக்டட் எவ்ரி நைட் ஆன் மை ரியாக்ஷன். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முந்தி நான் எப்படி புள்ளையோட பிஹேவ் பண்ணேன் அதை பத்தி திங்க் பண்ணேன். சரியா, ரிஃப்ளெக்ட் பண்ணேன். அப்ப ஓகே, இதே விஷயத்துல ஓகே குட் குட், அதுல கொஞ்சம் வீக் ஆயிட்டேன், அதை நான் நாளைக்கு ரிப்பீட் பண்ணப்படாது, நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணினேன். இது ஒரு ஆக்ஷன் ஸ்டெப். apologized when I made mistake. நான் இதெல்லாம் செஞ்சியும் என்னமாலும் தவறு செஞ்சா நான் என்ன செஞ்சேன்? மன்னிப்பு கேட்டேன் புள்ளையிட்ட. மகள், அதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்க, பொருத்தமான மாதிரி புள்ளையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கா செய்யலாம். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் நான் எடுத்தேன். so I achieved my goal. சரியா, லாஸ்ட் ஸ்டெப் என்னண்டா இம்பாக்ட். இப்ப நான் அவள்கிட்ட கேட்க போறேன், you have achieved a goal, now you are emotionally stable, how do you see yourself? இப்ப நீங்க அவளை எப்படி பாக்குறீங்க நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, I see myself calm, emotionally strong parent who leads by example. இதெல்லாம் எப்ப சொல்றாரு? இன்னும் அச்சீவ் பண்ணல கோல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவாரு, நாங்க என்ன கோச்சிங் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் இமேஜின் பண்ணி தான் சொல்லுவார். Now I feel I am calm, emotionally strong, and I am a role model for my children. What do you say to yourself? உங்களுக்கு பத்தி நீங்க என்ன உங்களுக்கு சொல்லிக் கொள்றீங்க? சரியா, I am shaping my child's future through my behavior. நான் இப்ப இந்த பிள்ளையோட லைஃப எதிர்காலத்தை ஷேப் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இது பண்ணிக்கொள்றேன். How do you feel now? Peaceful, confident, proud, more connected to my child. சரியா, அப்ப இந்த எக்ஸசைஸ் முடிகிற நேரம் இட் மே டேக் 1 hour ஃபார் எக்ஸாம்பிள். அந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக உங்களோட பிரெயின் ஃபுல்லா வெல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு பிளான் வரைக்கும் முடிச்சு.